பார்த்து. என்ன எங்கடா கூட்டிட்டு போற கொலகார பாவி? மாமா எல்லாம் பார்த்து. சொல்ற எங்க கூட்டிட்டு போறேன்னு. அப்பா 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 என்ன? அங்கே நில்லுங்க. எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி ஆடிட்டு இருக்காரு? மாமா குடிச்சிருக்காரு. அவரா குடிச்சாரா இல்ல நீங்க அவரை குடிக்க வச்சீங்களா? என்ன காயத்ரி இது பாரு, எனக்கு அதான் தெரியாது, குடிச்சிருக்காரு அவ்வளவுதான். உங்களுக்கு எது தெரியும் எது தெரியாதுங்கறத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எங்க அம்மாவை கொன்னுட்டு எந்த மூஞ்சியோட இங்க வந்து நிக்கிறீங்க? இல்ல காயத்ரி, நான் ரோட்ல வரும்போது மாமாவை பார்த்தேன், அதனாலதான் மாமா அக்கா தான் கோவமா இருக்காங்கல்ல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பாக்கு என்னாச்சு மாமா சொல்லுங்க. நான் சொல்றேன், நீ எது கேள்வி சுதா. அப்பா அவகிட்ட பேசாதீங்க. இப்படி சாதாரணமா பேசி விட்டதுதான் உங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டீங்க. இப்ப இவரையும் குடிக்க வச்சு எங்களை அசிங்கப்படுத்துறீங்க. ஏன் இப்படி எங்களை விடாம துரத்துறீங்க? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? சொல்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோ. ஏன் இல்ல பாரு, ரோட்ல மாமா நடந்து வரும்போது ஒரு ஆட்டோ அடிச்சு கீழே விழுந்துட்டாரு. அவர் விழுந்தா பாத்துட்டு நேரா போக வேண்டியதானே? எங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன? இப்படி ஏதாவது பண்ணி முறிஞ்சு போன உறவை பொட்ட வைக்கலான்னு பாக்குறீங்களா? அது நடக்காது. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது இல்ல. சரி காயத்ரி, நீ கோவப்படுறது நியாயம்தான். ஆனா மாமா ரோட்ல கடந்தாரு, அப்படியே பார்த்துட்டு வர முடியுமா? அதனால எங்க அப்பா குடிக்க மாட்டாரு. எங்களுக்கு அவரை பத்தி நல்லா தெரியும், உங்களை பத்தியும் நல்லா தெரியும். எங்க குடும்ப மானத்தை வாங்கணும்னு திட்டம் போட்டீங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க நல்ல பேர் வாங்க பாக்குறீங்களா? காயத்ரி, நான் அந்த மாதிரிலாம் இல்ல காயத்ரி, நீ தான் என்ன தப்ப. போதும். எங்க அப்பா மேல இருந்து கையெடுங்க, கையெடுங்க. உங்க மேல பட்ட காத்து கூட எங்க அப்பா மேல பட வேண்டாம். சுதா, ஆட்டோக்கு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டு டிரைவர் கிட்ட பணத்தை கொடு. சீக்கிரம் போயிட்டு வாங்க. வாங்க அப்பா அப்பா பார்த்து வாங்க. பார்த்து. கிருஷ்ணா, எங்க இருந்து வர? ஏண்டா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது ரோட்ல வரும்போது 2 பேர் சண்டை போட்டிருந்தாங்க, அவங்கள விலக்கி விடும் போது கிழிஞ்சிருச்சு. விலைக்கு விட போனியா இல்ல வீட்டுல விட போனியா? என்னம்மா சொல்றீங்க? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ குடிபோதையில இருக்கிற உன் மாமனார் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதோ, அங்க காயத்ரி உன்னை அவமானப்படுத்தினதோ எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் தான் மறுபடியும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போய் அவமானப்படுறியோ எனக்கு தெரியல. என்ன பாக்குற? நடந்ததெல்லாம் தேவி என்கிட்ட சொன்னா. இல்லன்னா நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் நம்பி இருப்பேன். ஆமாண்ணா, உனக்காக காயத்ரி அண்ணிகிட்ட பேசலான்னு நான் அங்க வந்திருந்தேன். அங்க நடந்தது பார்த்தப்ப எதுவுமே பேசாம வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ணா, என்னால தானே உனக்கு இந்த நிலைமை? எனக்கு நல்லது நினைக்க போய் தானே நீ அண்ணியும் பிரிஞ்சிருக்கிறீங்க. நான் செத்துட்டா எல்லாம் சரியா போயிடும்ல. இவ ஒருத்தி. இது பாரு கௌரி, உலகத்துல எல்லாருக்கும் தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு கஷ்டப்படணும்னு தலையெழுத்து, அதை பார்க்கணுங்கிறது ஏன் தலையெழுத்து. பொறுமையா இருங்க, ஒரு நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும்.
கல்யாணத்துக்கு புறப்படுறோம். வசந்திக்காக நகை கேட்டிருந்தேன் இல்லையா? எல்லா நகை இதுல இருக்கு. வசந்தி நீயும் சந்தோஷமா கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. நகைக்குன்னு அவசரமே இல்ல. வசந்தி சின்ன பொண்ணு, ஒரு 4 நாள் வச்சிருந்து ஆசை தீர போட்டுக்கிட்டோம். அதெல்லாம் எதுக்கு அண்ணி? தேவை கொடுக்குறீங்க, கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே பத்திரமா திருப்பி கொடுத்துடணும். அதான முறை? சரி. வசந்தி, இந்த நகையை போட்டுக்கோ. நம்ம கல்யாணத்துக்கு போறோம்னா அன்னைக்கிட்ட நகை கேட்டிருந்தேன், உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க. நகையா? எதுக்கு? எனக்கு யார் நகையும் தேவையில்லை. என்ன வசந்தி, அன்னைக்கு நீ தானே நகை இல்லாம கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன? அதான் அன்னைக்கிட்ட கேட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதான் சொல்றேன்ல, நான் ஒரு இடத்துல இரவல் நகை வாங்கியிருக்கேன். அதை போட்டுட்டு தான் வருவேன். எனக்கு உங்க அண்ணி நகை தேவையில்லை. இரவல் நகை வாங்கினியா? யார்கிட்ட? யார்கிட்டயும் வாங்குற, அதை பத்தி உங்களுக்கு என்ன? உங்க அண்ணி தான் இரவல் நகை தருவாங்கன்னு நினைச்சீங்களா? எனக்கும் ஆள் இருக்கு. இதோ பாரு வசந்தி, தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நகை வாங்கக்கூடாது. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. யார்கிட்ட இந்த நகையை வாங்கியிருக்கிற? கண்ணம்மா அக்கா தான், நான் கேட்டோன்னே நகையெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஐயோ, அவளா? வேற வினையே வேண்டாம். உங்க அண்ணி நகை கொடுத்தா அது பெருந்தன்மை, அவங்க நல்ல மனசு. அதே கண்ணம்மா அக்கா என் நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு எனக்கு நகை கொடுத்தா அது வேணையா? உங்க அண்ணி நகை என் கழுத்தை சுத்தின பாம்பு. இங்க பாருங்க, உங்களுக்கு பொறாம. எனக்கும் நகையெல்லாம் கொடுத்து உதவி பண்ண ஆள் இருக்குன்னு உங்களுக்கு பொறாம. உங்க அண்ணி நகை எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு கண்ணம்மாக்கு ஆசையை கொடுத்த நகை போதும், புரியுதா? அவங்களுக்கு கேட்க போகுது. வசந்தி, நான் சொல்றது கேளு. உனக்கு கண்ணம்மா நகை வேண்டாம். அவ வில்லங்கம் பிடிச்சவ, விவரமானவ. அவ சங்காத்தமே நமக்கு வேண்டாம். அவ நகையை எடுத்துட்டு போய் அவ மூஞ்சிலேயே விட்டேறி. ஆளாளுக்கு என்ன குழப்பாதீங்க. கண்ணம்மா அக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்க மனசு மாதிரியே அவங்க நகையும் ரொம்ப அழகா இருக்கு. நான் அதை தான் போட்டுக்குவேன். என்ன வசந்தி இது? நான் உனக்கு வேற ஆளா? நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. நம்ம வீட்டுல நகை இருக்குல்ல, ஏன் அடுத்தவங்க கிட்ட கையேந்தணும்? நகையை கொடுத்துட்டு ஊர் புறா அந்த கண்ணம்மா நான் தான் கொடுத்தேன் டமாரம் அடிச்சுக்கிட்டு இருப்பா. ஆயுசு புறா சொல்லி காமிப்பா. இதெல்லாம் நமக்கு தேவையா? அதெல்லாம் கண்ணம்மா அக்கா செய்ய மாட்டாங்க. நீங்க வேணா செய்வீங்க. ஆமா, நாங்கெல்லாம் கெட்டவங்க. அந்த கண்ணம்மா உனக்கு அக்கா ஆனதும் இல்லாம நல்லவளாவும் தெரியறாள. கெட்ட நேரம் ஏதாவது ஆச்சுன்னு வெயி, நடு ரோட்ல நிக்க வச்சு என்ன கேள்வி கேப்பா தெரியுமா? கேட்கட்டும், நான் தானே பதில் சொல்றேன். உங்களுக்கு என்ன? சும்மா பூச்சி காட்டாதீங்க. இதெல்லாம் என்கிட்ட வேணாம், வேற யார்ட்டாவது வச்சுக்கோங்க. வசந்தி, என் நகை எடுத்துக்கோ. இந்த வீட்டுல உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? ஏன் ஓ நகை என் நகை பிரிச்சு பேசுறேன்? இங்க பாரு, நான் சொல்றத கேளு. அந்த கண்ணம்மா நகை நமக்கு வேண்டாம். என் நகையே உன் சௌகரியம் போல எப்ப வேணா கொடு. ஆசைக்கு 1 வாரம் 10 நாள் போட்டு வேணாலும் கொடு. எனக்கு யாரோட பிச்சையும் வேண்டாம். நான் உங்க நகையை எடுத்து மாட்டிக்கிட்டு காலம்பூரம் உங்க காலில் விழுந்து கிடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. எனக்கு யாரோட நகையும் வேணாம், யாரோட புத்திமதியும் வேணாம். இப்ப என்ன, நான் கல்யாணத்துக்கு போக கூடாது, அதானே உங்க எல்லாருக்கும் வேணும்? நான் போல. இப்ப என்ன, நீ அந்த கண்ணம்மா நகையை போட்டு கல்யாணத்துக்கு வரணும், அப்படித்தானே? இன்னைக்கு நாங்க சொல்றதை நீ கேட்டிருக்கிற. அண்ணி, உங்க நகை வேண்டாம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல முருகா, அதனால என்ன? அத்தை வாங்க வாங்க. அண்ணி, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறோம் அண்ணி. அம்மா, போயிட்டு வரேம்மா. சரிப்பா. என்ன ரஞ்சினி, அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க? நேரத்துல வெளியே போறாங்களே, காஃபியாவது சாப்பிட்டு போட்டுன்னு பால்காரன் வரல, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். என்ன அதுக்குள்ள புறப்பட்டாங்க? ஏதாவது பிரச்சனையா? வசந்திக்கு நம்ம நகை வேண்டாமா? அன்னைக்கே சொல்லியிருந்தாலும் போன வாரமே நகையை வச்சிருக்கலாம். அவளால 1 வாரம் வேஸ்ட். இந்த நகையை அடமான வச்சு வியாபாரத்தை ஆரம்பிக்க பாருங்க. சரி, இன்னைக்கே நகையெல்லாம் அடமான வச்சுட்டு திருப்பூர் கிளம்புறேன்.
அம்மா முருகா கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா? நல்லபடியா நடந்துச்சுமா. வசந்தி எங்கப்பா? இதோ வந்துட்டு இருக்கா. அடியாத்தி இம்புட்டு நகை போட்டிருக்கலே ஆத்தா வட்டம். அப்படியா இருக்கு? ஆமாத்தா. 7-8 பவுன் தேருமா? அதெல்லாம் தெரியாது. 2 லட்சம்னு என் வீட்டுக்கார் சொன்னாரு. 2 லட்சமா? பில்லு போட்டிருந்தா 2.25 லட்சமா? நல்லா இருக்கா? நான் கொஞ்சம் தொட்டு பாக்கட்டுமா? பார்த்து தொடு, தேஞ்சிர போகுது. முருகா என்னம்மா? இங்க வா. உன் பொண்டாட்டிய பாரு. ஓசி நகையை வாங்கி போட்டுட்டு ஏதோ பீத்திக்கிட்டு இருக்கா. முதல்ல அவளை உள்ள கூப்பிடுறா. வசந்தி, ம். உள்ள வா. நல்லா இருக்குதா? உனக்கு தெரியுது. ஆசையா காட்ட விடாம கூப்பிடுறாங்க பாரு. நான் வரேன். வசந்தி, ஊரார் வீட்டு நகைய கல்யாணத்துக்கு போட்டுட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். போயிட்டு வந்தாச்சு. இப்ப அந்த நகைகளை அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துரு. ஊரார் கண்ணேறி நிக்காத. தெரியும். இப்பதானே வந்தேன். ஒன்னொன்னாதான் செய்ய முடியும். சரி சரி, எனக்கு கடைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். முதல்ல அந்த நகைகளை கொண்டு போய் கண்ணம்மா வீட்டில் கொடுக்குற வழியை பாரு. நான் வரேன். வசந்தி, வசந்தி, மழை வர மாதிரி இருக்கு. துணி வெள்ள காயப்பட்டிருக்கேன். கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருமா? சரி. கேபிள் டிவி கலெக்ஷன்மா. 2 நாள் கழிச்சு வந்து காசு வாங்கிட்டு போப்பா. சரிம்மா. தம்பி ஒரு நிமிஷம். என்னம்மா? கேபிள் டிவி படம் சரியா வரல, என்னன்னு கொஞ்சம் பாத்துட்டு போயேன். சரி, இதோ பாக்குறேம்மா. என்ன வெயில், என்ன வெயில். வெயில் காலம் போகுமா மழை வருமான்னு பாக்குது, இப்படி ஊத்துது. வசந்தி, வசந்தி. வாங்கக்கா. எனக்கு எங்க உட்காந்துருக்கீங்க? உள்ள வாங்க, ஃபேன் போடுறேன். மோர் சாப்பிடுறீங்களா? நீ வேற, எனக்கு 4 இடம் போனோம். உன்னாண்ட வேலை இருக்கேன்னா இப்ப வந்தேன். ஆமா, நீ உன் புருஷனும் ஏதோ கல்யாணத்துக்கு போனோம்னு சொன்னீங்களே, போனீங்களா? போனோமே. அது ஏன் கேக்குறீங்க? இவ்ளோ நகையும் போட்டு போயிட்டு மண்டபமே திரும்பி பார்த்துச்சு. எவ்வளோ பவுன்னு, என்ன வேலை, என்ன டிசைன்னு எல்லாரும் மாத்தி மாத்தி கேக்குறாங்க. போய் சொல்லி எனக்கு வாய் வலிச்சிச்சு. பாத்திரி, அந்த பொரிய என்கிட்டயே சொல்லிட போற. சரி, போய் நகையை எடுத்துட்டு வா, எனக்கு நேரமாச்சு.